தம்பி உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்ப, இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு, அதுல தண்ணிக்குள்ள மூழ்கிட்டோம், தலையை தூக்கிக்கிட்டோம், வாயை பொழந்துக்கிட்டோம், இந்த ராட்சச முதலைகள்லாம் ரகம் ரகமா இருக்குமே, இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போவ, உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஸ்டைல்ல ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லாமா? ஒரு நாட்டுல ஒரு பெரிய போர் வந்துச்சான். அப்ப அந்த நாட்டுல இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாம போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில தான் அந்த பொறுப்பு இருந்துச்சு. அதனால அந்த நாட்டுல இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்களாம். அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படையை நடத்துற பொறுப்பை ஏத்துக்கிட்டு போர்க்களம் போலாம்னு சொன்னானா. அப்ப அந்த பெருந்தலைகள்லாம், எப்பா நீயே சின்ன பையன், இது பெரிய போர்க்களம்பா, அங்க பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா, களத்துல அவங்களுக்கு சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லப்பா, சொன்னா கேளுப்பா, இது விளையாட்டு இல்ல, நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு, போர்னா படையை நடத்தணும், அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளிச்சு போர்ல தாக்கு பிடிக்கணும், அதுக்கு மேல முக்கியம் அந்த போர்ல ஜெயிக்கணும், உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ, எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன்